Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. For NEET 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் எல்லாம் தேவைப்படும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸினுடைய இன்கம், குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு என்டிஎன்னுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அவங்க கொடுத்துருக்கிற கோட் நம்பர்ஸ் எல்லாம் போடணும். இப்போது இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் நம்ம 2023 ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்துருக்குறோம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா 2024 ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் இமிடியேட்டாக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2024 நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, மாப்பப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு, நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு டேயில் போய் அட்மிஷன் ஆகிற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரிலவெண்ட்டான ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸை என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு பேரண்ட்டினுடைய என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்ன கோட் நம்பர், அவங்களுடைய ஆனுவல் இன்கமுக்கு என்ன கோட் நம்பர், அதே போல் அவங்களுடைய ஆக்குபேஷனுக்கு என்ன கோட் நம்பர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நீங்கள் இப்போ பேரண்ட்டினுடைய பர்டிகுலர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எய்தர் ஃபாதர்து கொடுக்கலாம், ஆர் மதர்து கொடுக்கலாம், ஆர் நீங்கள் கார்டியன் கூட இருக்கிறீங்கன்னா கார்டியனுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஃபாதர் அப்படின்னா ஃபாதர்து மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? மதர்து அப்படின்னா மதர்து மட்டும் கொடுங்க. ஒரு 4 சர்டிஃபிகேட் ஃபாதர்தும் ஒரு 2 சர்டிஃபிகேட் மதர்தும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. என்டையர் டாக்குமெண்ட்டும் யாராவது ஒரு பேரண்ட்டில் தான் இருக்கணும். அப்பான்னா அப்பா அது ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அம்மா அது அப்படின்னா அம்மா அது ஃபுல்லாக கொடுத்துடணும். மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே. இப்போது உங்கள் பேரண்ட் எந்த ஆக்குபேஷன் செய்கிறாங்க, அந்த ஆக்குபேஷனுக்கு என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன கோட் நம்பர் இருக்குது. இப்போ உங்கள் பேரண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா 01 கோட் நம்பர், பிஸ்னஸ் செய்கிறாரு அப்படின்னா 02 கோட் நம்பர், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார் டாக்டர் ஆர் வேறு ஏதாவது மெடிக்கல் பேஸில் ஆக்குபேஷனில் இருக்கார் அப்படின்னா 03, என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா 04, லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா 05, லாயராக இருக்கார் அப்படின்னா 05, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கார் அப்படின்னா 06, பப்ளிக் செக்டாரில் இருக்கார் அப்படின்னா பப்ளிக் செக்டார் சர்வீஸ்னால் 07, ப்ரைவேட் சர்வீஸில் இருக்காருன்னா 08, டீச்சிங் அண்ட் ரிசர்ச்சில் இருக்காங்கன்னா 09, அதர் இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப். இந்த மேலே சொன்ன எதுவுமே இல்லை, அதர்ஸில் வர்றாங்க அப்படின்னாலோ இல்லை அம்மாவது கொடுக்குறீங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கிறாங்க அப்படின்னா கோட் நம்பர் இஸ் 10. இது கோட் நம்பர் ஆஃப் த பேரண்ட், அவங்களுடைய ஆக்குபேஷன் கோடு. அடுத்தது அவங்களுடைய இன்கம், லிஸ்ட் ஆஃப் கோட் ஆஃப் த இன்கம். இப்போ உங்கள் பேரண்ட்டினுடைய இன்கம் ஆண்டு வருமானம் 5000க்குள்ளே இருக்குது, சாரி 50,000க்குள்ளே 50,000க்குள்ளே இருக்குது. உங்கள் பேரண்ட்டினுடைய ஆனுவல் இன்கம் 50,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா 01. அடுத்தது 50,001, 50,001 ரூபாயிலிருந்து 1,00,000க்குள்ளே இருக்குதுன்னா 02, 1,01,000 ரூபாயிலிருந்து 1,00,000 rupees அண்டு 1 ரூபீலேருந்து 2,00,000 ரூபா வரைக்கும் இருக்குதுன்னா 03, 2,01,000 ரூபாயிலிருந்து 5,00,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா 04 போடணும். 5,01,000 ரூபாயிலிருந்து 6.5 lakhsக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 05, 6.5 lakh அண்டு 1 ரூபீலேருந்து 8 lakhsக்குள்ளே இருக்காங்கன்னா 06, 8 lakh rupees அண்டு 1 rupee
அண்ட் எபோவ் 8 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா 07 போடணும். இது எல்லாமே 2003 ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்தது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னா 2004 ப்ராஸ்பெக்டஸை பார்த்து நம்ம வந்து அந்த லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிடலாம். இப்போ அவங்க பேரண்ட்டினுடைய கல்வி தகுதி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு என்ன கோட் நம்பர் NTA கொடுத்துருக்காங்க. இல்லிட்ரேட் பேரண்ட் வந்து படிக்காதவங்க அப்படின்னா 01, 10th வரைக்கும் 10th படிச்சிருக்காங்க அப் டு 10th அப்படின்னா 02, கிளாஸ் 10 and 12 10ஆம் வகுப்பும் அதற்கு மேல் படிச்சிருக்காங்கன்னா 03, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னா 04, கிராஜுவேட் UG அதாவது BA BCom BSc BCA இதெல்லாம் படித்தாங்கன்னா 05, என்ஜினியரிங் கிராஜுவேட் BE BTech BSc இன்ஜினியரிங்னா 06, மெடிசன் படிச்சிருக்காங்க MBBS BDS ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி வெட்னரி சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா 07, லா கிராஜுவேட் வக்கீலாக இருக்கார் அட்வொகேட்டாக இருக்காருன்னா 08, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காரு அப்படின்னா MA MSc MCom MCAன்னா 09, என்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் ME MTech MSc Tech இதெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா 10, கோட் நம்பர் 10, மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் MD MS MBSc அப்படின்னா 11, கோட் நம்பர் 11, லா இன் போஸ்ட் கிராஜுவேட் LLM படிச்சிருந்தாங்கன்னா 12, MBA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ICWA இதெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா கோட் நம்பர் 13, PhD DPhil DSc DM இதெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா கோட் நம்பர் 14. அடுத்தது உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன கோட் நம்பர். SC கேட்டகரினா கோட் நம்பர் is 1, ST கேட்டகரினா கோட் நம்பர் 2, OBC NCலாம் இருந்தால் கோட் நம்பர் 3, ஜென்ரல் EWS கேட்டகரினா கோட் நம்பர் 4, ஜென்ரல் கேட்டகரினா கோட் நம்பர் 5. அப்போது இந்த கோட் நம்பரை வந்து நீட் 2023 அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணும்போது கேட்டகரிக்கான கோட் நம்பர், குவாலிஃபிகேஷனுக்கான கோட் நம்பர், ஆக்குபேஷனுக்கான கோட் நம்பர், ஆனுவல் இன்கம்க்கான கோட் நம்பரை ஃபில்அப் பண்ணாங்க. இப்போ 2024 என்ன கோட் நம்பர் வருதுங்கிறத பார்த்துட்டு மோரார்லெஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day, enjoy the Sunday.